உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 23வது அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை பார்த்தோம். இதை மறுபடியும் வாசித்து விட்டு 9க்கு மேல் அதை கவனிப்போமாக. நீ ஒரு அதிபதியோடைய போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். எப்படி ஐஸ்வர்யம் வந்துச்சா அதே மாதிரி ரெக்கை கட்டிட்டு பறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஐஸ்வர்யம் வாங்கணும்னு ஆசைப்படாத. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவனே வன்கண்ணன். அவன் கொடுத்தான்னு அதை போய் இச்சித்து சந்தோஷமாக சாப்பிட்டா என்ன ஆகும் கடைசியில்? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். யாருக்கு? வன்கண்ணனுடைய ஆகாரத்தை இன்பமாய் புசிக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு. சரி, 9வது வசனம். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். மூடன்ட்ட எதுக்கு பேசுகிற? பேசாத. அப்படி பேசினேன்னா உன்னுடைய ஞானமுள்ள உன்னுடைய வார்த்தைகளை அவன் அசட்டை பண்ணுவான். மூடனுடைய செவிகள் கேட்க பேசுகிறது ரொம்ப தப்புன்னு ஏன் இயேசுனாரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதே, நீ அதை போட்டால் அவைகளை மிதித்து போட்டு உன்னை பீறி போடும்னு சொல்லியிருக்கிறார். ஆக இங்கே ஏதோ மூடர்கள்ட்ட எதை பேசலாம் பேசக்கூடாதுன்னு அவங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே யார்கிட்ட எதை பேசலாம் எவ்வளவு பேசலாங்கிறத நிதானித்து நாம் பேச வேண்டுமென்று நாம் அறிகிறோம். இப்போது இந்த 7வது வசனத்தில் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. ஆக ஒவ்வொருவரை பற்றியும் நம்முடைய இருதயத்தில் என்ன ஒரு நிதானம் வைத்திருக்கிறோம் என்கிறது மிகவும் முக்கியமாகி விடுகிறது. யார் யார்கிட்ட எவ்வளவு பேசலாம் பழகலாம் அதெல்லாம் ஒரு கணக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. இந்த பூர்வ எல்லைக்குறிங்கிறது ஏன் இதை இவ்வளவு விசேஷமாக சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதை கொஞ்சம் மாற்றி போட்டவுடனே அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வர்ற பிரச்சனை அது தீராத சண்டையாக மாறிவிடுகிறது. கடைசியில் குத்துவெட்டு ஆள் சாவுன்னெல்லாம் கூட வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்களா? அதெல்லாம் நடக்குது. அதனால் பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. அது மட்டும் இல்லை, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. எதுக்கு பூர்வ எல்லைக்குறியை மாற்றுவான்னு நினைக்கிறீங்க? இவனோட ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தவனோட பிரச்சனை பண்ணுறதுக்கா? இல்லை. இந்த திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை பக்கத்தில் ஏதாவது இருக்கும், அதை தூக்கி எடுத்துக்கலாம். அப்படி இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய பேர்
நிறைய காரியங்கள் நடக்குதுங்க. ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வாய் பேச மாட்டாதவங்கன்னாக்க அவங்கள்ட்ட எதை வேணாலும் எப்படி வேணாலும் பிடுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். இந்த திக்கற்ற பிள்ளைகள் அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். பிள்ளைகளை அவன் செய்கிற சேட்டைக்கு தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் அவன் மனம் திரும்புவான். அவனை பிரம்பினால் அடித்தா அவன் சாக மாட்டான். ஆனால் அடிக்காமல் விட்டால் செத்து போயிடுவான். எப்படி? ஆவிக்குரிய ரீதியில் செத்து போயிடுவான். அப்புறம் வாழ்க்கையெல்லாம் ஒரு செத்த வாழ்க்கையை வாழுவான். இதாவது ஒரு வசனத்தை பார்த்த உடனே அதோடைய அடுத்த பக்கத்தையும் நமக்கு பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அது சரிதான். பார்த்தீங்களா? அடுத்த வரியை பாருங்கள். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. அப்போ இவனை அடிக்கிறது சரி பண்ணுறது முக்கியம். அப்படி அடித்து சரி பண்ணால் பாதாளத்துக்கு அவனை தப்பு வைக்கலாமே அப்படி சொல்லியிருக்கு. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். யார்? கர்த்தரே சொல்கிறாரு. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டால் கர்த்தரே சந்தோஷப்படுவார். இப்போ பொதுவாக பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாத்தியா நற்குணசாலிங்க அப்படின்னு பேர் இருந்தால் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அது பாருங்கள், தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஓகே. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். முந்தின வசனம் போலே இது இருக்குது. ரெண்டையும் சேர்த்து வாசிக்கிறேன். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். என் இருதயம் மட்டும் இல்லை, உள்ளிந்திரியம் உள்ளான ஆழ் மனதில் கூட எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறத நீங்கள் நிதானித்து பாருங்கள். அப்போ எங்கே நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. பிசாசுக்கு எந்த இடத்துலையும் இடம் கொடுக்க மாட்டீங்க. பரிசுத்தவான்களாக நல்ல சாட்சிகளாக வாழ்வீங்க. அதை பார்த்து தேவன் அவருடைய இருதயம் மகிழ்கிறதாம், அவருடைய உள்ளிந்திரியங்களும் மகிழ்கிறதாம். இதெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்திலே ஒரு பலனை உண்டு பண்ணுகிற காரியங்கள் அல்லவா? ஓகே. நீ உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. ஏன்னா பாவி நிறையா கண்டபடி சம்பாரித்து வச்சுருப்பேன். அவனை பார்த்து நமக்கு கூட சமயத்தில் இவெல்லாம் நேற்று இப்படி கிடந்தான், இன்றைக்கி பாரு எப்படி சம்பாரித்து வச்சுருக்கான் நினைப்போம். அவன் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு இரு. அந்த பாவிகள் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர்கிட்ட விலகி போயிட்டாங்கல்ல. அவங்க எந்த பாவத்தில் போனாங்க அதெல்லாம் வேறு, ஆனால் கர்த்தரை விட்டு போயிட்டாங்க. நீயோ கர்த்தரை பற்றி கொண்டு வரும் பயத்தோடு எவ்வளவு நாடோறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனம் பல சமயத்தில் என்னை தேற்றியிருக்கு. அதாவது ஏதோ கர்த்தரோட விசுவாசத்தில் முன்னேறி ரொம்ப காலம் போராடி வந்தும் ஒன்றும் நடக்கலையேன்னு நினைக்கிறப்ப இந்த வசனம் அது பேசிடும். அது என்ன சொல்லுது? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனம் பேசணுன்னா நமக்குள்ளே இன்னொரு பலன், புது பலன் வருது. கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறதுல கர்த்தருக்குள்ள சத்தியவான்களாக தேவ அன்போடு கூட அவர் அழைத்த அழைப்பை காத்து கொண்டு நிற்கிறது. அது நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உடனே வரலைன்னாலும் தாமதித்தாலும் நீ காத்துரு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. நான் சொல்கிறத கேட்டு உன் இருதயத்தை, ஏன்னா இருதயத்தை நல்வழியில் வச்சாதான் அப்புறம் வாழ்க்கை நல்வழியில் இருக்கும்.
மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. அப்படி நண்பர்கள் உனக்கு வேண்டாம். குடியனும் போஜன பிரியனும் முடிவிலே தருத்திரராவார்கள். இவன் குடித்து சாப்பிட்டே தீர்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இந்த தகப்பனையும் தாயையும் பற்றி மறுபடியும் கர்த்தர் இங்கே அங்கே பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. தகப்பனுக்கு செவி கொடு, தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்திமதியையும் வாங்கு. இது 3வது அதிகாரத்தில் இது போல் பார்த்துருக்கான். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். அதான் சான்றோன் என கேட்ட தாய் தான் பிள்ளைகளை அப்படி சான்றோனாக மாற்றியத சான்றோன் என்று கேள்விப்படும்போது தாய்க்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்னு அது மறுபடியும் வருது பாருங்கள். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படி ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அதனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இங்கே பாருங்கள், இன்றைக்கி பொண்ணு பையன் லவ் பண்ணுறேன்றாங்க, உன் இருதயத்தை தான்னு கேட்பாங்க. இங்கே இருதயத்தை கொடுத்துட்டா அப்புறம் கர்த்தர்ட்ட எதை கொடுக்கறது? உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அதுதான் சொன்னார். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற கடவாயின்னு. கொஞ்சம் வேறு பக்கம் கொடுத்துட்டா அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம முழு இருதயத்தோடு அன்பு கூற முடியாது, அவரை விசுவாசிக்க முடியாது. ஆதலால் இருதயம் கர்த்தருக்கு. அதாவது பாருங்கள், முதலாவது நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். 2வது நாம் கர்த்தருக்குள்ள ஒழுங்காக சத்தியத்தில் அன்பில் நடக்கிறதுக்கு தீர்மானித்து 2வது. 3வது மனைவி, அப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் தான் பெற்றோர், அப்புறம் சபை காரியங்கள், அப்புறம் மற்ற ஆட்கள். இந்த வரிசையில் தான் நாம் அந்த தீர்மானங்களை எடுக்க முன்னுரிமைகள். சரி, வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. இந்த சாலமோன் நினச்சி எப்படி பேசியிருக்கான் பாருங்க. வேசி ஆழமான படுகுழி, வேசி ரொம்ப ஆழமாக போயிருந்தான், பாதாளம் வரைக்கும். பரஸ்திரி இடுக்கமான கிணறு, விழுந்தால் ரொம்ப இடுக்கமாக இருக்க, ஏறி வரவும் முடியாது. அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த மதுபானம் பண்ணுகிறவனுடைய மனுஷனை பற்றி இங்கே கொஞ்சம் 4-5 வசனம் எழுதியிருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்தவர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். எங்கே தண்ணி போட்டா? உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத்தட்டில் படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். இந்த தண்ணி போட்ட ஆளுக மறுபடி போய் இன்னும் வாங்கி குடிக்கணும், எப்போ விடியும்? அதை சில ஆளுக போய் இவங்க சாராய கடையை திறக்க வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பாங்க.
இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு பாருங்கள். இதை நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், இதெல்லாம் போய் குடிச்சுவிட்டு வந்து இந்த வம்பு பிரச்சனை எல்லாத்தையும் இழுத்துக்கிடுவேன். யாருக்கு காரணமில்லாத காயங்கள், எங்கேயாவது போய் ஆடிக்கிட்டே விழுந்து அது ஏதாவது ஒரு படாத இடத்துல பட்டு ரொம்ப காயமாகி பிரச்சனையாகி, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், தண்ணி போட்டவுன்னு அங்கே ஏறிடுறதில்ல, மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கும், இந்த இதெல்லாம் யாருக்கெல்லாம் வருது? மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்கள். அங்கேயே ஏதாவது சொன்னேன்ல, அந்த சாராய கடை திறக்க வரைக்கும் பக்கத்தில் உட்காந்துருப்பான்னு. மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. முதல்ல நார்மலாக டைல்யூட் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடித்தா நல்லா இருக்குது. அப்புறம் அந்த தண்ணி ஊற்றாமல் குடித்தாதான் நல்லா இருக்குது. அப்புறமும் கூட ஒன்றும் நல்லா இல்லைப்பா, இந்த கலப்பானது இந்த அதையும் இதையும் சேர்ந்து கலந்து போட்டு அடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கலப்புள்ள சாராயம். அதாவது இன்னும் அதிகமாக அது கேட்குது. அப்படியெல்லாம் போகிறவங்க புத்திமான்கள் அல்ல, மதிகெட்டவர்கள். மதுபான இரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. இப்போ ஒரு பாட்டிலை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு அது கலரை பார்த்தா சூப்பர் அப்படி சொல்கிறாங்கல்ல, அதை நீ பாராதேன்றாரு. பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், சர்ப்பத்தை போல விரியனை போல தீண்டும். பார்க்க அழகாக இருக்குது, மெதுவாக இறங்குது, பாம்பை போல கடிக்குது, வீரியனை போல தீண்டுது. உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் இறங்கிருச்சு அப்படின்னாக்க பரஸ்திரீகளை நோக்கும். பைபிளில் சும்மா எழுதியிருக்காதுங்க. இது ஏதோ குடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு படுத்திருந்தாங்க. ஆமாம், சொல்லுவாங்க 3 வகையான குடி இருக்குதான். ஒன்று ராஜகுடி, குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கிடுவானா. இன்னொன்று கழுத குடி, குடிச்சிட்டு போய் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் செம்மையாக 2 உத கொடுப்பானா. 3வது பன்றி குடி, குடிச்சுவிட்டு பன்றி மாதிரி சேத்துல எங்கேயாவது உருண்டு கிடப்பானா. இது 3 இருக்குது. இது அல்லாமல் பைபிள் இன்னொன்று சொல்லுது பாருங்கள். நீ குடிச்சிட்டேன்னா உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். அதை அவளை பார்க்கணுங்கிற ஆசை பார்க்கணுங்கிறான். உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். தாறுமாறான்னா என்னது? இஷ்டத்துக்கு விரும்பினதெல்லாம் அது உள்ளம் பேசுகிறது. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு இந்த உள்ளம் பேசுகிறது. அதாவது ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்கக்கூடிய மனுஷனுக்கு மனதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இதை சிந்திக்கணும், இதை சிந்திக்கக்கூடாது, இதை பேசலாம், இதை பேசக்கூடாது, நாம் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் குடித்த உடனே அந்த கண்ட்ரோல் போயிடுது. எதை வேணாலும் உளருவேன், ரகசியத்தெல்லாம் உளறி விட்டுருவேன். அதனால தான் பொதுவாக போலீஸில் சில சமயத்தில் உண்மையை வாங்கணும்னா தண்ணியை ஊற்றி விடும்போது அவனுக்கு அப்படி சொல்லி அவன் விட்டு விட்டோன்னு கேட்டால் இப்போ சொல்லிடுவேன். அருமையானவர்களே, இந்த சாராயத்தை நாடுகிறவர்கள் ஞானவான்கள் அல்ல. அதான் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அது பாத்திரத்தில் பளபளப்பாக தோணும், மெதுவாக இறங்கும், பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும், அப்புறம் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். அப்புறம் என்ன இருக்குது? நீ நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத்தட்டில் படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். எங்கேயோ கடலில் ஏதோ இடத்துல ஒரு கப்பலில் மேலே படுத்திருக்கிற மாதிரி சொல்கிறானா, என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை. இம்புட்டு அடியும் வாங்கிட்டு
அடித்தார்கள் நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். எப்போ சீக்கிரமாக எந்திரிச்சு போய் மறுபடியும் இன்னும் சாராயம் வாங்கணும். அருமையானவர்களே, திராட்சரசம் மதுபானம், அது திராட்சரசத்தில் ஆரம்பித்து மதுபானத்தில் போய் முடியும். சில அந்த ரொம்ப ஒன்றும் போதை வராததுன்னு ஒரு சில காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆரம்பித்து அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு அப்படி தான் போகும். ஏன்னா நம்ம திடீர்னு விபச்சாரம் வேசித்தனம் பண்ண மாட்டோம், திடீர்னு சாராயத்தை போட்டுட்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட மாட்டான். அதெல்லாம் பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால் அவன் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்பேற்பட்ட தாவீதை பிசாசு மயக்கிட்டானே ஒரே நாளில் பண்ண நினைக்கிறீங்க? கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு சில ஆசைகள் இச்சைகள் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அது கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்குது. அந்த இச்சைகள் வளர்ந்து கடைசியில் பாவத்தை பிறப்பிக்குமா, பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்குமா. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படி எழுதியிருக்கு. அருமையானவர்களே, நமக்கு இப்போ சாராயம் குடித்தவொடனே நம்ம பெரிய பாவமாக செஞ்சிட்டோம். அப்படி ஒன்றும் பெரிய ஒன்றும் பாவமெல்லாம் செய்யலை. குடித்தோம்ங்க, அது நான் குடிச்சிட்டு போய் படுத்துக்கிட்டேங்க, ஓகே இன்றைக்கி. ஆனால் நாளைக்கு நான் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு புத்தி நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை குடிக்க 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 அந்த அந்த மனுஷனுக்கு அவன் மேலே இருக்கிற கண்ட்ரோல் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அப்புறம் எதை வேணாலும் பிதற்றி கொண்டு சமயத்தில் ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டு, சில சமயத்தில் தன்னை பற்றியாத கேவலமான காரியங்களெல்லாம் சொல்லிட்டு அப்புறமும் இன்னும் தண்ணி போடணுன்னு தான் நினைப்பான். இதை என்ன செய்கிறது? அதாவது ஆரம்பத்திலேயே தடுக்கணும். இப்போது நீங்கள் பாருங்கள், சிகரெட்டு பீடி குடிக்கிற வாலிப பையங்களை பார்த்தீங்கன்னா அது இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணுறாங்க. 20-25 வயசு வரைக்கும் பீடி சிகரெட் அவன் குடிக்கலைன்னா பொதுவாக அவன் வாழ்நாளில் அதுக்கப்புறம் பீடி சிகரெட் குடிக்க மாட்டான். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், 35 வயசு வரைக்கும் இந்த சாராயத்தை குடிக்கலைன்னா அதுக்கப்புறம் அவன் சாராயத்தை போடுறது, மதுபானம் பண்ணுறது ஆல்மோஸ்ட்டு பண்ண மாட்டான், முடியாது. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு ஒரு ஸ்டெடியாக ஒன்று உண்டாகிறது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், சிறு பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அதை விட மாட்டான்னு எழுதியிருக்கு. இப்போது நீங்கள் கவனித்து பாருங்கள், எந்த வயசுக்குள்ளே அவங்க பீடி சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் எந்த வயசுக்குள்ளே இந்த மதுபானங்களை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னமோ ரொம்ப காலம் கெட்டு போய் கிடக்குது. வீட்டில் பெண்களும் சரி, இன்னமும் சில, அதாவது ரொம்ப வாலிப வயதிலே ஸ்கூலில் இருக்க பயல்க சாராயத்தை நான் குடிக்கிறாங்கன்றப்ப அது கொஞ்சம் ஆச்சரியந்தான். அதாவது என்ன சொல்லுது, பெற்றோருக்கும் பிள்ளைய மேலே ஒரு கண்ட்ரோல் இல்லை, அங்கே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் பிள்ளைய மேலே ஒரு கண்ட்ரோல் இல்லை, 10ஆவதுக்கு அரசாங்கமும் ஒரு சட்டம் போட்டுருச்சு பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது. இதெல்லாம் எங்கே போய் முடியுது? அதாவது அப்போ தேசம் கெட்டு போச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் கேட்குறாரு, தேசம் எவ்வளோ கெட்டு போனால் உனக்கு என்ன? உன்னை சுற்றி இருக்கிற ஆளுகள்லாம் எவ்வளோ கெட்டு போயிருந்தால் அதை பற்றி உனக்கு என்ன? யார் எவ்வளோ கெட்டு போயிருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு நீங்கள் நிற்கிறது தானே சரி அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு. இப்போ அந்த நாட்டில் இப்படி சட்டம் வந்துருச்சுங்க, இந்த நாட்டில் இப்படி சட்டம் வந்துருச்சுங்க, இப்போ எல்லாம் விபச்சாரம் பண்ணால் கூட பாவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்க, பால் ஓரின சேர்க்கை கூட குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்க, அதுக்காக இன்னுமே கோர்ட்டில் எல்லாம் போய் கேஸ் போட முடியாது. ஆமாம், தேசங்கள் கெட்டுக்கொண்டே போகுது, உலகெங்குமே இது நடக்கிறது. இப்போ உலகெங்கும் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் இதெல்லாம் தப்பு இல்லை, விபச்சாரம் பண்ணால் தப்பு இல்லை, ஒரு பால் சேர்க்கை அது தப்பு இல்லைன்னு இந்த உலகத்தில் இருக்க அரசாங்கங்கள் சொல்லிட்டா
கர்த்தருமா அப்படி சொல்கிறாரு. நான் கேட்குறேன், நீங்கள் யாரோடைய கண்ட்ரோலில் வாழ்கிறீங்க? நீங்கள் எந்த ராஜ்யத்தோடைய ஆளாக இருக்கீங்க? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக இருப்பீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ், முதலாவது அந்த ராஜ்யத்தோடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பீங்க. செகண்ட் இன் பிளேஸ், அடுத்தபடியாக தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள். கர்த்தருடைய வார்த்தையினால் நம்ம வழிநடத்தப்படுகிறோம்னா இவங்களே வேலையை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே ஒரு நல்ல நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் அவங்களுக்கு வருது. இது இந்த சின்ன வயசில் வளர்த்து விடும்போது அது நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்துடுறோம். அதனால் மற்றவர்கள் யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இல்லைங்கிற அளவுக்கு நம்ம இருந்துடுறோம். இன்றைக்கி உலகம் கெட்டு போச்சுங்க, இவ்வளவு பெரிய பாவங்களுக்குள்ளே போகுது, அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. அரசாங்கம் தண்ணி போடணும்னு சொன்னால் கூட போட மாட்டான். சில சமயத்தில் சட்டங்கள் ஏட்டிக்கு போட்டியாக வரும். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களில் வாழுவோம். இது நல்லது. பொதுவாக அதிகாரிகள் தீமைக்கு விரோதமாக தான் இருக்காங்களே ஒழிய நன்மைக்கு விரோதமாக இல்லை. அதனால் கர்த்தருக்கு பிரியமாக சத்தியத்தில் அன்பில் நாம் நடக்கும்போது இதுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டமும் இல்லைன்னு நீங்கள் பார்க்குறீங்க. நான் இந்த பகுதியை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, நீ பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தருத்தராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்திமதியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனை போல பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகத்தை பெருக பண்ணுகிறாள். யார்? வேசியும் பரஸ்திரியும் கொள்ளைக்காரனை போல பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். விபச்சாரம் பண்ணுறேன், வேசித்தனம் பண்ணுறவங்க ஜனங்களுக்குள்ள பாதகர்களை பெருக பண்ணுகிறார்கள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபான இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாக இறங்கும், முடிவிலே பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். எவ்வளவு மோசமான மனநிலைக்கு, அதாவது கெட்டுப்போன மனநிலைக்கு போயிடுறான்னு, தன்னை பற்றி தனக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுறான்னு காட்டுது. எது? மதுபானம். ஓகே, நாம் கர்த்தருக்குள்ளே செவ்வையாய் காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென்.